இது பார்த்தீங்கன்னா மலையனூர் அங்காள பரமேஸ்வரி. இது அங்காளம்மன் ஏரிக்கரையில் அமர்ந்திருக்காங்க. இது என்ன விஷயம், இங்கே பார்த்தீங்கன்னா காளி இருக்காங்க. இங்கே காளி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க மாரி, மதுரை வீரன், பாவாட்ராயன், வீரபத்திரன், விநாயகர், மாயவர், இங்கே பார்த்தீங்கன்னா கருப்பசாமி எல்லாம் இருக்காங்க. இந்த கோயிலில் என்ன அன்றைக்கி விசேஷம் பார்த்தீங்கன்னா குழந்தை வரம் ஸ்பெஷலிஸ்ட்டு. குழந்தை வரம், ஏவல், பில்லி, சூனியம், எதிராளி மந்திரம் ஆகிய அனைத்து பிரச்சனையும் இங்கே இருந்தால் விலைக்கு போயிடும். ஒரே இடத்துல தீர்வு கொடுத்துருவாங்க. இவங்க பார்த்திங்கன்னா குழந்தை வரம் பட்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஒரே தடவையில் கொடுத்தனால அவங்களுக்கு இங்கே திருப்தியாக மொட்டை அடித்து இங்கேயே அன்னதானம் போடுறாங்க. அதனால் இங்கே மக்கள் வராங்க. குழந்தை இல்லாதவங்க இங்கே இந்த தாயை தேடி வந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை வரம் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? இவங்க மனிதர்கள் மேலே கலியுகத்தில் இறக்கப்பட்டு படியிறக்கிற தெய்வம் தான் இவங்க. இந்த காளி எதுக்கு பார்த்தீங்கன்னா செய்வன பிரச்சனை, ஏவல் பிரச்சனை அதெல்லாம் தீர்த்து வைப்பாங்க. ஏவல் அப்படின்னா என்னன்னா, செய்வன கோளாறுல ஏவலாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா கை கால் குடைச்சல், வலி, நலி, தூக்கமின்மை, இந்த மூஞ்சி கருவிடைதல், பசியின்மை இதெல்லாம் எடுக்கும். அதெல்லாம் எங்கெங்கேயோ போய் பரிகாரம் பண்ணி சரியாகாது. இங்கே பின்னாடி பார்த்திங்கன்னா பாடமாத்தியில் பார்த்திங்கன்னா இப்போ பாடமாத்தியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரிகாரம் பண்ணுறதுனால இது காளி பார்த்திங்கன்னா உங்களோட ஏவல் பிரச்சனையை ஒரே நாளில் தீர்வு கொடுப்பாங்க.